Dear students, today we are going to see e-filing, that is electronic filling. What is e-filing? The process of electronically filling income tax returns through the internet is known as e-filing. ஓகேவா, e-filing அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஃபில்லிங். ஓகே, எலக்ட்ரானிக் மூலிமா நம்ம வந்து டேக்ஸ் பே பண்ணுறோம் த்ரூ த இன்டர்நெட். ஓகேவா, that is known as e-filing. The objectives of e-filing is to make it possible for the tax payer, tax deductor, tax professional, other agencies directly or through authorized intermediaries to submit their returns and other forms and or avail other services electronically in an accurate, comprehensive and expeditious manner from anywhere at any time in a simple and easy to use manner. Provide a technologically sophisticated and an authenticated solution to meet the taxpayer expectation of confidentiality and security. Automate end-to-end process for return preparation, payments, assessments and refund crediting to reduce taxpayers' compliance burden by providing an improved, efficient and high quality internet based solution. The main objectives, these are all the objectives of e-filing. taxpayers வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ரன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து டேக்ஸ் பே பண்ணணும். ஓகேவா, அது ஆத்தரைஸ்டு இருந்து நம்ம அந்த ஒரு ஆர்கனைசேஷன் நம்ம நடத்துகிறோம்னா அதுக்கு வந்து டேக்ஸ் அதுக்கேற்ற டேக்ஸ் நம்ம வந்து பே பண்ணணும். ஸோ வந்து அது ஆத்தரைஸ்டாக இருக்கணும். அதுக்காக தான் நம்ம வந்து டேக்ஸ் பே பண்ணணும். அந்த டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக், அதாவது இ-ஃபில்லிங். ஓகேவா, எலக்ட்ரானிக் ஃபில்லிங் இன்டர்நெட் மூலயமா நம்ம வந்து பே பண்ணலாம். அப்படின்னா ஆத்தரைஸ்டு சம் பர்சனை வச்சு நம்ம வந்து பே பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ வந்து நிறைய டெக்னாலஜி வந்து வந்துட்டு. Why e-filling? Anywhere, anytime e-filling is easy. எனிவேர், எங்கே இருந்தாலும் எப்போ எந்த டைமுக்கு இருந்தாலும் e-filling வந்து ஈஸி, ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்ட் செக்யூர், இம்மீடியட் அக்னாலேஜ்மெண்ட், ஃபாஸ்டர் ரீஃபண்ட், 24/7 ஆன்லைன் சர்வீசஸ், வேல்யூ அடட் சர்வீசஸ் லைக் ட்ராக்கிங் ஆஃப் ரீஃபண்ட். ஓகேவா, இது வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் அண்ட் தென் செக்யூராக இருக்கும். அதுக்கப்புறம் இம்மீடியட் அக்னாலேஜ்மெண்ட், ஃபாஸ்டர் ரீஃபண்ட், நம்மளுடைய இம்மீடியட்டாக வந்து இதை அக்சஸ் ஆகும். அதாவது 24/7 ஆன்லைன் சர்வீசஸ், வேல்யூ ஆடட் சர்வீசஸ் லைக் ட்ராக்கிங் அண்ட் ஆஃப் ரீஃபண்ட் அண்ட் த ஸ்டேட்டஸ், அலர்ட் ஸ்டேட்டஸ். Email, view email and SMS alert regarding status of processing and refunds. refund. ஓகேவா, நம்மளுடைய ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா ஸோ வந்து நமக்கு வந்து அலர்ட் கொடுக்கும். எப்படிலாம் அலர்ட் கொடுக்கணும்? இமெயில் மூலிமா, எஸ்எம்எஸ் மூலிமா, அந்த மாதிரிலாம் நமக்கு வந்து அலர்ட்க்கு வந்து நம்ம என்ன ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு அட் த டைம் வந்து என்னென்ன நடக்குதுன்றது வந்து அலர்ட் நம்மளுக்கு வந்து கொடுக்கும். கொரீஸ் வந்து ரைஸ் பண்ணணும். ஓகேவா, பாருங்கள், இதுதான் வந்து ஹோம் பேஜ், இ-ஃபில்லிங்கோட ஹோம் பேஜ். பார்த்தீங்களா இப்படி இருக்குது. இதுதான் வந்து ரெஜிஸ்டர் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் நீங்கள் வந்து லாகின் பண்ணி அப்படியே போகணும். நியூ ரெஜிஸ்டருக்கு இப்படி போகும். அதுக்கப்புறம் வந்து பாஸ்வேர்ட், சப்போஸ் நீங்கள் பாஸ்வேர்ட் வந்து suppose you forgot your password means
you have to reset the e-filling and proceed. Okay, e-filling window la வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு இருக்கு, complaints, EVC, online IT or filling, TDS statement, e-Nivaran, audit forms and e-proceeding, verification services, income tax reserve, income tax returns. Okay, online e-filling process. Okay, எப்படி பண்றது, login to e-filling portal and go to e-filling file, income tax return, select the second point, select the assessment year, IT or form name and submission mode. Third point, select e-verification mode as applicable. If e-verification option are not available, select sending IT or V to CPC. Fill all the applicable field in the ITR. ஸோ வந்து ஃபில் பண்ணணும், என்னென்ன வந்து அவைலபிளாக இருக்கோ எல்லாமே நம்ம வந்து ஃபில் பண்ணணும். என்டர் EVC OTP ஃபார் வெரிஃபையிங் யுவர் ITR. ஓகேவா, நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து டேக்ஸ் பே பண்ணணும். அதை டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு அந்த ஓப்பன் பண்ணிடுறீங்க, இ-ஃபில்லிங் பேஜை ஓப்பன் பண்ணிவிட்டு என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்களோ அதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அதில் ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வரும் த்ரூ த இமெயில். அப்படின்னா வந்து மொபைலில் வந்து நம்மளுக்கு வந்து கோடு வரும். e-filling of ITR complete. ஆஃப்லைன் e-filling ப்ராசஸ், இதெல்லாம் வந்து ஆஃப்லைனில் நடக்கிற ப்ராசஸ். ஓகேவா, எப்படி பண்ணுறோன்னா, டவுன்லோட் அப்ளிகேஷன் ITR Excel or Java utility from e-filling portal. Fill all the applicable field in the ITR utility and generate the XML file. Log in to e-filling portal and go to e-filling income tax returns. Select the assessment year, ITR form name and submission mode. Fifth point, select e-verification mode as possible. If e-verification option are not available, select sending ITR to CPC. And sixth point, upload the generated XML file. Enter EVC OTP for e-verifying your ITR. Send the signals ITRV to CPC for verification. E-filling of ITR complete. E-filling process, என்னென்ன ப்ராசஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து லாகின் டு e-filling portal and go to e-filling income tax return. Click on e-verify, click available agents, the ITR which is to be e-verified. Select e-verification mode as applicable. Enter EVC OTP for e-verifying your ITR. E-verification of ITR is complete. E-filling is user types or individual, company, BOI, AOP, firm, trust, local authority, artificial, judicial person, government, external agency. Tax professional, chartered accountants, tax conductor and collector, electronic return filling intermediaries. Types of e-filling are 3 types. E-fill without using DSE, e-filling through returns mediatory. E-fill using
There are three types. Once again I am repeating. E-fill, electronic file without using DSC, e-file through electronic written intermediary. Third type of e-filling, electronic file using DSC EVC. In this two types, that is the e-filling, electronic file without using DSC, e-file through e-written intermediary. Generate ITRV and send to CPC Bangalore. E-file using DSC and or EVC, no further action required. DSC is mandatory use for in case of any assessors whose account are required to be audited. US 44 AB of the Income Tax Act 1961. Companies, political parties, any income tax forms filled by chartered account, etc. Optional for all other assessors. The digital signature certificate, that is DSC, digital signature certificate used for e-filling the income tax return form should be registered on e-filling portal. e-filling வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான ஃபார்ம் வந்து நம்மளுக்கு வந்து வந்துடும். ஓகேவா? e-filling name, form and functionality. Report under the section Income Tax Act 1961 for computing the book of profit of the company. Form Z9C, report under section 11(5)JC of the Income Tax Act 1961. Other computing adjusted total income and alternative minimum tax of the person other than a company. Form 67, statement of income from a country or specified territory outside India and foreign tax credit. Form 64E, statement of income paid or credited by a securitization trust to be furnished under section 11(5)TCA of the Income Tax Act 1961. Form revised, statement of particulars required to be furnished under section 44A of the Income Tax Act 1995. Statement of particulars required to be furnished under section 44AB of the Income Tax Act 1961. Add or register as representative sections 140, 159, 160, etc. of the Income Tax Act of 1961. And next, add or register as representative section 140, 159, 160, etc. of the Income Tax Act 1961. Many situations where a person could not able to attend their income tax related affairs on their own. In such cases, any other competent person can act on their behalf of the specific authorization. E-processing plan for paperless processing. Okay, the process of managing
the ITD related proceeding electronically is known as e-proceeding. In place of handling the proceeding manually, user can manage their proceedings online through assigned income tax officer. With an assigned ITO, accessors can communicate online to reduce visit in IT office for regular issues. The e-proceeding is available for all applicable type of notices, question arise, and letter issued under various sections of the IT Act. E-PAN facility for allotment of PAN for valid author holders. This facility is free of cost. Verification services, common gateway for verifying PAN details and written verification details. E-filling, EVC, and alternate verification process of e-verifying the return, where the user is providing with a unique EVC to e-verify the return. This will solve the problem of sending ITRV to CPC Bangalore. Electronic verification through first one, net banking associated with 34 bank. Other OTP, other linking with the PAN, bank account number. Bank account number must be validated in pre-filling portal. Fourth one, Demat account has to be validated in e-filling portal. EVC ATM can be generated through bank ATM, that is SBI and Axis Bank. Okay, these are all the e-filling அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டேக்ஸ் பே பண்ணுறதுக்காக. ஓகேங்களா, எதுக்காக யூஸ் பண்ணணும்னா டேக்ஸ் பே பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அந்த டேக்ஸ் வந்து எலக்ட்ரானிக்கல் மூலிமா, ஓகேவா, த்ரூ த இன்டர்நெட் மூலிமா நம்ம வந்து டேக்ஸ் வந்து பே பண்ணுறோம். ஓகேவா, ஏன் வந்து இந்த டேக்ஸ் வந்து பே பண்ணுறோம்னா, இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கோம், ஒரு இண்டஸ்ட்ரி வச்சுருக்கோம், ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுருக்கோம் அப்படின்னா அதுக்கேற்ற சர்டன் அமௌண்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து வரி, ஓகேவா, வரி தான் நம்ம வந்து டேக்ஸ். அந்த வரியை வந்து நம்ம செலுத்தணும். ஓகேங்களா, அப்போ தான் அந்த ஆர்கனைசேஷன் வந்து நடத்த முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீட்டுக்கே வந்து டேக்ஸ் பே பண்ணுறோம், அப்புறம் வந்து வாட்டருக்கு டேக்ஸ் பே பண்ணுறோம். ஸோ எல்லாத்துக்குமே வந்து இந்த டேக்ஸ் பே பண்ணுறோம். ஓகேவா, அப்படி டேக்ஸ் பே பண்ணும்போது இந்த எலக்ட்ரானிக் மூலிமா நம்ம வந்து டேக்ஸ் பே பண்ணுறது தான் வந்து இ-ஃபில்லிங். ஓகேங்களா, ஒன்ஸ் அகெயின் இந்த டேக்ஸ் பே பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஐடி ரிட்டர்ன். ஓகே, ஐடி ரிட்டர்ன் அப்படின் போது பார்த்தீங்கன்னா ஐடியில் வந்து 3 இயர்ஸ்க்கு, ஓகேவா, 3 இயர்ஸ்க்கு வந்து ஆடிட்டிங் வந்து பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு ஸோ வந்து அதை வந்து டேக்ஸ் பே பண்ண போகிறோம். ஓகேவா, ஆல்ரெடி நீங்கள் வந்து நியூ ரெஜிஸ்டர் இருந்தால் ரெஜிஸ்டர் ஸ்டெப்ஸ் வந்து நான் நாளைக்கா சொல்கிறேன். ஓகேங்களா, அது ப்ராக்டிக்கல் செஷன். ஓகேவா, அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நாளைக்கா நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஒன்ஸ் கிளான்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஆல்ரெடி நீங்கள் வந்து இ-ஃபில்லிங் யூஸராக இருந்தீங்கன்னா, ஓகேவா, ஃபில்லிங் யூஸராக இருந்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து அப்படியே லாகின் போட்டு இ-ஃபில்லிங் வந்து ஃபஸ்ட் அப்படியே போயிட்டு ஓப்பன் பண்ணலாம். ஓகேவா, ஓப்பன் பண்ணிட்டு நம்மளுடைய பேன் நம்பர் கொடுத்து அப்படியே லாகின் பண்ணி உள்ளே ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா,
இதுவே நீங்கள் வந்து நியூ யூஸராக இருந்ததா ஸோ நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. ஓகேவா? எப்படி ஓப்பன் பண்ணலாம், உங்களுடைய நேம் என்ன, உங்களுடைய ஆதார் நம்பர் என்ன, பேன் நம்பர் என்ன, அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பர், எந்த கண்ட்ரி சேர்ந்தவங்க, ஸோ வந்து ஸோ அப்படின்னு நிறைய வந்து ஸ்டெப்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ கொஷின் வரும், அந்த கொஷினுக்கு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும். அப்புறம் வந்து அது வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வரும், ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ரீட் அவுட் பண்ணணும். ஸோ வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டில் எவ்வளோ மணி இருக்குது, இல்லை என்ன ஏது அப்படின்றலாம் கொஷின் வரும். எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ஆன்சர் பண்ணிகிட்டே வரணும். ஆன்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக அக்கௌண்ட்டோட ரீஃபண்டு, பிளேஸு, டேட்டு, எவ்வளோ அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது, மினிமம் பேலன்ஸ் இருக்காது, எவ்வளோ டிரான்சாக்ஷன் நடக்குது, இந்த 3 இயர்ஸ்க்குள்ளே எவ்வளோ உங்களுடைய டிரான்சாக்ஷன் நடக்குது, அதெல்லாம் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃபில் பண்ணிவிட்டு டேக்ஸ் வந்து பே பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ வந்து இந்த ஸ்டெப்ஸை பற்றி நான் வந்து நெக்ஸ்ட் செஷனில் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ கேர்ள்ஸ். அது மட்டும் இல்லாமல் டெய்லியும் வந்து வீடியோ பாருங்கள், வீடியோ பார்த்துட்டு ரீட் அவுட் பண்ணுங்கள், நோட்ஸ் எடுங்க, படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ வீட்டில் இருக்கும்போது ஆன்லைன் கிளாஸஸ் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு, ஸோ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அசைன்மெண்ட் இருக்குது, டெஸ்ட் இருக்குது, டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணுவோம். அந்த டெஸ்ட்டுக்கு வந்து இந்த கொஷின்ஸ்லாம் வரும். ஓகேவா? கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணால் தான் உங்களால் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ வந்து வீடியோவை பாருங்கள். சரியா? தேங்க்யூ கேர்ள்ஸ்.